தமிழகத்தில் இருந்து செம்மரம் வெட்டுவதற்காக ஆசை வார்த்தைகள் கூறி கூலி தொழிலாளர்கள் அழைத்துச் செல்லப்படுவது தொடர்கதையாகியிருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து நமது செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், செம்மரம் வெட்டுவதா ஏமாற்றி கூலி தொழிலாளர்களை தொடர்ந்து அழைத்துச் செல்லும் செய்திகள் நாம் அன்றாடம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இடைத்தரகர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இடைத்தரகர்கள் யார்? அவர்களை கண்டறிந்து இதுவரை அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? தம்பி தமிழரசன், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக அளவு மலைவாழ் கிராம மக்கள் இருப்பதால் இவர்கள் மரம் வெட்டுவதில் தேர்ந்தவர்கள் என்பதாலே அதிக அளவு இந்த செம்மரக்கட்டை ஏஜென்ட்டுகள் இவர்களை குறிவைத்து அவர்களுக்கு அதாவது திறமையானவர்களை குறிவைத்து அதிகம் பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஆந்திரா மாநிலத்துக்கு அழைத்து சென்று அங்கு கடப்பா போன்ற பகுதிகளில் செம்மரம் வெட்டும் பணியில் ஈடுபடுத்த வைத்து பின்னர் இவர்களுக்கு அதாவது காவல்துறையினர் மூலம் சுட்டுக் கொல்லப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் வரையில் தமிழகத்திலிருந்து அதாவது அப்பாவி கிராம மக்கள் சென்று செம்மரம் வெட்டுகின்றனர். அவர்களை மட்டுமே ஆந்திரா காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியும் துப்பாக்கி சூடு நடத்தியும் கைது செய்து வருகின்றனர். இதனால் வரையில் எந்த ஒரு செம்மரக்கட்டை ஏஜென்ட்டும் தமிழகத்திற்குள்ளாக இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதற்காக தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே அவருடைய கோரிக்கை இருக்குது. குமரவேல், இப்ப நம்ம பார்த்த இந்த தேவராஜன் குடும்பம் போல பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த பகுதி மக்களே சொல்றாங்க. காவல்துறையினர் இதுல உரிய விசாரணை மேற்கொண்டிருக்காங்களா? அவங்க இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? தேவராஜ் காணாமல் போனது தொடர்பாக அதாவது செம்மரம் வெட்ட சென்றதாக சொல்லி அவர் தேவராஜின் மனைவி ராஜேஸ்வரி முதற்கட்டமாக ஆலங்காயம் காவல் நிலையத்திலிருந்து புகார் அளித்துள்ளார். அங்கு உரிய பதில் கிடைக்காததால் அதற்கு அடுத்தபடியாக வாணியாமடி துணை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். அங்கும் பல முறை அலைக்கழிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக தேவராஜனுடைய உறவினர்களே ஏஜென்ட் என்று குற்றம் சாட்டக்கூடிய திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த ஜெலேந்திரன் என்பவரை கடந்த 3 முறை இவர்கள் சொந்த பணத்தை போட்டு சொந்த பணத்தை போட்டு இவர்களாகவே அழைத்து அவரை காவல் நிலையத்தை விட்டிருக்கின்றனர். ஆனால் காவல்துறையினர் ஜெலேந்திரன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வெறுமனே அவரை விட்டுவிட்டுள்ளனர். ஏன் விட்டீர்கள் என்று கேட்டதற்கு போதிய அளவுக்கு பதில் சொல்லவில்லை காவல்துறை என்றும் தேவராஜ் குடும்பத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் ஒருபடி மேலாக தேவராஜ் குடும்பத்தினர் வற்புறுத்தலின் பேரில் ஒரே ஒரு தலைமை காவலரை மட்டும் அனுப்பி அதாவது தேவராஜ் குடும்பத்தின் பணத்திலேயே அவர்களுடைய கார் ரெடி பண்ணி ஒரே ஒரு தலைமை காவலரை மட்டும் வாணியம்படி காவல்துறை அனுப்பி கடப்பாவில் உள்ள மருத்துவமனை மற்றும் காவல் நிலையத்தில் விசாரணை செய்வது போன்ற ஒரு போக்கை மட்டுமே நடத்தியிருக்கிறார். ஆனால் இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன அந்த விசாரணை என்ன ஆயிற்று, காணாமல் போன தேவராஜ் இறந்தாரா இல்லை காணாமல் போனாரா அல்லது ஆந்திரா மாநில காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளாரா என்பது இந்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறை மேற்கொள்ளப்படவில்லை என்று தேவராஜ் குடும்பத்தின் சார்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக உள்ளது. தம்பி தமிழரசன், குமரவேல், இது மாதிரி பாதிக்கப்படும் குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த குடும்பங்களுக்கு அரசு தரப்பிலோ மாவட்ட நிர்வாகம் தரப்பிலோ ஏதாவது உதவிகள் வழங்கப்படுகின்றனவா? தொடர்ச்சியா இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது விழிப்புணர்வு ஏதாவது அந்த பகுதியில் செய்யப்படுதா? அதாவது செம்மரக்கட்டை வெட்டு செல்பவர்கள் பணத்தாசை காரணமாக தான் செம்மரம் வெட்ட செல்கிறார்கள். இவர்களுக்கு போதிய அளவு விழிப்புணர்வு இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை அரசு. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அதிக அளவு செம்மரம் வெட்டு கைதாகக்கூடிய மக்கள் இருப்பதால் அங்கு மட்டுமே மிக குறைந்த அளவு மட்டுமே அவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் வரை அதாவது மற்ற விஷயங்களுக்காக அரசு விழிப்புணர்வு ஏற்படுவது போல செம்மரக்கட்டைக்கு என்று அதாவது கைது செய்யப்பட்டவர்களுக்கோ இல்லை கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கோ நேரடியாக சென்று இந்த எந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை. குறிப்பாக மலைவாழ் கிராம மக்கள் தான் இது அதிக அளவு செல்கிறார்கள். என அரசு செய்ய வேண்டியது என்ன பொதுமக்கள் எதிர்பார்ப்பது, செம்மரம் வெட்ட எதற்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. செம்மரம் என்பது ஒரு உயரக மரம் என்பது மட்டுமே எங்களுக்கு தெரியும். ஆனால் இது சாதாரணமாக விறகு வெட்டியக்கூடிய ஒரு அளவில் மட்டும்தான் நாங்கள் செல்கிறோம். விறகு வெட்டினால் பணம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் போகிறார்கள். ஆனால் அங்கு போன பிறகுதான் தெரிகிறது இவ்வளவு இன்னல்கள் இருக்கிறது, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது. சமீபத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் கூட அதாவது அதிக அளவான பொதுமக்கள் செம்மரம் வெட்ட சென்றிருந்தாலும் மீண்டு வந்தவர்கள் இது தொடர்பாக வாய் திறப்பதிலே காரணம் என்னவென்றால் காவல்துறையினரோ இல்லை தமிழக அரசோ தங்களை மீண்டும் பிடிக்கும் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றனர். ஆனால் செம்மரம் கட்ட வைத்து உயிரிழந்தவர்களுக்கோ அல்லது கைது செய்யப்பட்டவர்களுக்கோ தமிழக அரசு சார்பில் இதுவரை நமக்கு தெரிந்தோம் பாதிக்கப்பட்டவர்கள் நாம் விசாரித்த போதும் இதுவரை எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படவில்லை, எந்த ஒரு வசதியும் செய்து தரப்படவில்லை. இருந்த போதும் இந்த மாதிரி செம்மரம் வெட்டுவர்களுக்கு உரிய விழிப்புணர்வை மலைவாழ் மக்களிடம் சென்று அதிக அளவு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தமிழரசன், ஆசை வார்த்தை கூறி செம்மரம் வெட்ட அழைத்துச் சென்று பலிகடா வாக்கும் இடைத்தரகர்கள் குறித்து பார்த்தோம். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பலாம். குமரவேல், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி.